காலையில் கிச்சனுக்கு வந்து பாத்திரத்தையெல்லாம் எடுத்து அடுக்கலான்னு பேஸ்கெட்டை பார்க்கும்போது தான் இந்த மக்கு உடஞ்சிருந்தது. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இனி இதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு நேற்று ஒரு புது பிளான்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் அந்த ஹார்ட் வச்சேன். பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. அந்த மக்கில் குட்டியாக ஏதாவது ஒரு செடி மணி பிளான்ட்டோ அல்லது டேபிள் ரோஸோ வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ நானும் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் விலக்கி வைப்பேன். நான் விலக்கி வச்சேனா அல்லது ஹெல்ப்பர் விலக்கி வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்தா கீழே கை நழுவி விழுந்து உடஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஹெல்ப்பர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவங்க கிட்ட போய் நீங்கள் தான் உடச்சிங்க அல்லது நீங்கள் தான் உடச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹர்ட் தான் ஆகும். அதனால் ஜஸ்ட்டு நான் இதை காமிச்சிட்டு உடஞ்சிருச்சு, இனிமேல் செராமிக் கப்ஸ் வந்து பேஸ்கெட்டில் வைக்காதீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான். பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா ஆகட்டும், நம்ம நேரில் பார்க்காட்டியும் சரி, சம்மந்தப்பட்டவங்க அதை பற்றி சொல்லாட்டியும் நம்ம அதை வந்து முழுசாக இப்படி தான் இருக்கும்னு நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. முழுசாக தெரியாத எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாவே பல பிரச்சனைகளில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. நீங்கள் என்ன மாதிரி தான் நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹைஃபை கொடுங்க கமெண்ட்டில்.